விஜய் மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்காக வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சைன் போட சொல்கிறாங்க. அந்த டைமில் காவேரி அங்கே வராங்க. காவேரி பார்த்து எல்லாம் அதிர்ச்சிடாங்க. நிறுத்துங்க சார் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்னம்மா எதுக்காக நிறுத்த சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை சார், இந்த கேஸ் வந்து போடக்கூடாது விஜய் மேலே. நான் ஏமா போடக்கூடாது? விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே லேட் பண்ணிட்டோம், அதனால் இப்போ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. சார், விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சிட்டா கண்டிப்பாக வந்து விஜய் மேலே கேஸ் வந்து போட மாட்டீங்கல்ல, அவர் மேலே ஃபைல் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னா, கண்டிப்பாக ஃபைல் பண்ண மாட்டோமா, உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தால் கொடு, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து சார் என்கிட்ட ஆதாரம் இருக்குது சார் அப்படின்னோடனே, ஆதாரம் மட்டும் இல்லை சார், முக்கியமான வந்து ஒப்புதல் வாக்குமூலமே இருக்குது அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ யாரை சொல்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும் சார், வெண்ணிலாவை தானே சொல்கிறா, அவளை நான் எப்போ வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் வெண்ணிலாலாம் வந்து எந்த சாட்சியும் சொல்ல மாட்டா, அவங்க இல்லைனா என்ன, அவங்க சொன்ன ஒப்புதல் வாக்குமூலம் என்கிட்ட இருக்குது அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். சார் இதை வேணால் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. போலீஸ் பார்க்குறாங்க. பார்த்தா அதில் வெண்ணிலா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, விஜய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணேன். முக்கியமாக இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சுன்னா டிரைவரோட ஃபால்ட்டால் தான் நடந்துச்சு, அவர் தான் சரியாக வந்து வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி மோதிட்டாரு, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த அன்பரசு வந்து அவர் சொன்னது எல்லாமே போய் எங்களுக்காக தான் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னையா இது, சம்மந்தப்பட்ட பொண்ணு இந்த மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்கு, என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், பொய்யா ஒருத்தர் மேலே வந்து இந்த மாதிரி புகார் பண்ணுறீங்களா, உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் போலீஸ் எழுந்துக்கிறாரு. போலீஸை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாரு. ஒன்றும் புரியல விஜய்க்கும். அடுத்து வந்து இங்கே அன்பரசு வந்து இப்படி நடந்துருச்சு, அந்த வெளியில் இப்படி சொதப்பிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ விஜய் வேற என்னை முறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசை பார்த்து நினச்சிட்டா, ஐயோ அன்பு என்னையா நினச்சிட்டு இருக்க, உன் மனசில் என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியா, தேவையில்லாமல் பொய் புகார் கொடுத்து வச்சுருக்கியா, மாதிரி தேவையில்லாமல் வந்து பொய்யா ஒருத்தர் மேலே வந்து புகார் கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்குலாம் என்ன கேஸ் ஃபைல் பண்ணலாம் தெரியுமா உங்கள் மேலெல்லாம் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு வெண்ணாவோட மாமா. சார் என்னை விட்டுருங்க சார், நான் வேணும்னு பண்ணல சார், ஏதோ இவங்க வெண்ணாவை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த தம்பிக்கு அப்படின்னு சொன்னாங்க சார், அதனால தான் சார் இப்படிலாம் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க சார். ஐயோ இந்த ஆள் வேலை உளறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசுபதி டென்ஷனாக வராரு. உடனே அப்போது எல்லாரும் சேர்ந்து வேணும்னே விஜய் மேலே படியை சுமத்திருக்கீங்க, அவரை உள்ளத்தில் பார்த்துருக்கீங்க. நானும் இந்த கேஸை வந்து அப்போவே வந்து இவங்க நீங்கள் சொன்னோன்னே எஃப்ஐஆர் போட்டுருந்தா இந்நேரம் என்ன ஆயிடுது, விசாரணையில் எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கும், அப்புறம் உண்மை வெளியே வந்தோடனே அதுக்கப்புறம் தானே உங்களுக்கெல்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி விஜய் உள்ளே தள்ளணும்னு பிளான் போட்டிருக்கீங்க, அவரை கொஞ்ச நாளாவது உள்ளே வைக்கணும்னு நினச்சிருக்கீங்க, அதுதானே இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க சார். உண்மையை சொன்னீங்க சார், கரெக்டான உண்மை சார். விஜய் எப்படியாவது பழி வாங்கணும், விஜய் என் கூட வாழ விடக்கூடாது, அவர் வந்து என் கூட வாழ்ந்தால் அவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் சார் இவங்க பிளானு, என்னையும் விஜய் பிரிக்கிறது தான் சார் இவங்களோட மெயின் பிளானு, அதுக்காக தான் சார் இவ்வளோ வந்து கதையை கட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வெண்ணிலாவை சேர்த்து வைக்கிறது கூட இவங்க பிளான் இல்லை சார், என்ன பிரிக்கிறது தான் இவங்க பிளான் அப்படின்னோடனே அப்படியே வந்து டென்ஷனாக பார்க்குறாரு பசுபதி. சார் இதுக்கெல்லாம் திட்டம் போட்டு கொடுத்தவர் இதோ நிற்கிறார் சார் பசுபதி, இவர் தான் சார் அப்படின்னோடனே, சார் எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார், ஐயோ இந்த பசு இப்படி பின்வாங்குறானே, நம்மளை எல்லாரையும் கோத்து விட்டுட்டு இவன் மட்டும் தப்பிச்சுக்க பார்க்குறானே சார், இந்த கேஸில் சும்மா வந்தேன் அவ்வளோதான் சார், மற்றபடி எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட விசாரிச்சுக்குங்க சார் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு அன்பரசும் வந்து வெள்ளாவோட மாமாவும், என்ன இந்த பசுபதி இப்படி மாட்டி விட்டார்னு. சார் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் சார், வேணும்னு பண்ணல சார், மன்னிச்சிடுங்க சார். என்ன வேணும்னு பண்ணலையா, எல்லாம் வேணும்னு பண்ணிவிட்டு வேணும்னு பண்ணலன்னு சொல்கிறியா நீ, உன்னை லாடம் கட்டினா தான் நீ உருப்பிடுவ, இவங்க 2 பேரையும் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போடுங்க, லாடம் கட்ட வரேன் அப்படி சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேருமே. உடனே வந்து விஜய் நீயாவது சொல்லுப்பா, சொல்லுப்பா உன் சித்தப்பா இப்படிலாம் பண்ண வேணாம் சொல்லுப்பா, நீ தானே சித்தப்பா சொன்னீங்க உங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு அன்பர்.